என்னடா காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நட்ஸு தாம்மா. இப்போது இந்த நட்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் டெய்லி நம்ம ஒரு 10 சாப்பிட்டா போதும். முந்திரி, வால்நட், பாதாம், சூரியகாந்தி விதை, கிஸ்மிஸ், கிஸ்மிஸ், உலர்ந்த திராட்சை. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த கருப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி இது வந்து சூரியகாந்தி விதையோடு சேர்ந்து பச்சை கலரில் இருக்கிற விதை என்ன விதை சொல்லுங்கள் பார்க்கலாம்? பம்கினோட விதை. இதையெல்லாம் நம்ம வந்து ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு இப்படி ஒரு கைப்பிடி சாப்பிட்டா கூட போதும். ஸோ அதிகமாக சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு கேடு தான். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அப்படின்னு நம்ம சாப்பிட்லாம். பாதாம், முந்திரி, வால்நட்லாம் 10 சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு. இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் நட்ஸை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ரம்ஜான் நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃபீஸுக்கு போய் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் இங்கே. அதனால் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஸ்மெல்லுமே வராது. நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து சாப்பிட்றலாம். பசங்களுக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ஊற வச்சுட்டு அப்படியே பாலில் போட்டு அடித்து கொடுத்தாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடின்ற விதம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட டேட்ஸை தனியாக ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.